வெல்கம் டு டிஜேஒய்என் லைஃப் ஸ்டைல். செல்வபுரத்தில் சிவாலயா ரோட்டில் ஆர்ஆர் மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மேளா போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் 160 ருபீஸ்னு சொல்லிட்டு, நான் பெரிய டப் ஒன்று பார்த்துட்டு எடுக்கலாம், பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் போடுறதுக்குன்னா பார்ப்பாங்களா, அது வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு அகல டப் எடுத்துட்டோம். அப்புறம் செப்பல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் தான். சரி, சின்னவளுக்கு ஒன்று, பெரியவளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, ஆளுக்கு ஒரு பேர் அதுவும் எடுத்துக்கிட்டோம். நிறைய பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம சிலிண்டர் வச்சு தள்ளிட்டு போகிற அந்த ரோல் இருந்துச்சு. பட் எனக்கு அது வந்து ஸ்டாண்ட் இருந்துச்சு. எனக்கு வந்து அது பயமாக இருந்தது. பிளாஸ்டிக்கில் எடுத்தால் வெயிட்டு தாங்காதுன்னு தோணுச்சு. சில்வரில் பார்த்தா சில்வர்லேயும் இருந்துச்சு. பட் அதில் வீலெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஒரு வீல் உடஞ்சா கூட யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. சரி, இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ண முடியலன்னு ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே எடுத்துக்கலாம், நான் சிலிண்டர் ஃபுல்லாக வெயிட்டோடு வைக்கும்போது தாங்காதுன்னு நினச்சிட்டு, அதுக்குள்ளே சின்ன பாப்பா வேறு ஒரு கேஜெட் பாருமா, இது இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலான்ட்டு 3 ஷேப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் நமக்கு வேண்டாம் பாப்பா அப்படின்னு. அவளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் அங்கே இருந்தது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டுக்கும் கட்டிலுக்கெல்லாம் கீழே வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அதை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு, நல்லா ஆனால் திக்காக இருந்துச்சு. 4 பீஸ் 160 ருபீஸ். அது நமக்கு தேவையே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலு, ஜக்கு, கப்பு, ஜாரு எல்லாமே இருந்துச்சு. அதுவும் எனக்கு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லைங்கிறனால நான் அது சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே ஐட்டங்கள் கம்மியாக தான் இருக்கும். பட் எல்லாமே இருந்துச்சு, இல்லைங்காமல் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரு அது இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து டூப்ளிகேட் தான், அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு செக்ஷன் இருக்குது பக்கத்துலேயே. அதுக்கு உள்ளே போனோம்னாவே ஈய பாத்திரங்கள் நிறைய வச்சுருந்தாங்க, சில்வர் பாத்திரங்களும் வச்சுருந்தாங்க. இங்கே நான் வந்ததே வந்து அந்த இரும்பில் வந்து குட்டி வானொலி ஒன்று பக்கத்து வீட்டில் நவீனா எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். பட் அது வேண்டான்னு சொல்லிட்டு பேன் பார்த்தோம். எனக்கு என்னமோ கோட்டிங் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டும், வெயிட்டாக தான் இருந்துச்சு, கோட்டிங் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. சரி, எதுக்கும் எங்கள் வீட்டில் அவரை கூட்டிகிட்டு வந்தோம்னா அவருக்கு கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் அது எதுவும் எடுக்கலை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷனும் இருந்தனால சரி அது பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பெட்ஷீட்ஸு, அதே மாதிரி பெட்டு விரிப்பு, டோர் மேட்டு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே கம்மியாக ஒரு 2, 3, 4, 5 ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாமே சும்மா பார்க்கலான்னு, பாப்பா எதுவும் வேண்டான்னா சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் வா பாப்பான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். டாப்ஸு, பிளாசோ பேண்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அந்த ஹீட்டுக்கெல்லாம் போட முடியாத மாதிரி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு. காட்டனில் எதுவும் இல்லை. 150 ருபீஸ்க்கு அவ்வளோதான் கிடைக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக மாறிடுச்சு. கண்டிப்பாக அக்னி நட்சத்திரம் சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு முடிவாயிடுச்சு. அவ்வளோ இருட்டிட்டு வந்துச்சு, பறவைகள்லாம் பறந்துச்சு. மழையோட அக்னி நட்சத்திரம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு.